ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு vlog தான் போட்டிருக்கேன். என்னுடைய சிஸ்டர் என்கேஜ்மெண்ட் vlog தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு பொங்கல்லாம் செலிப்ரேஷன் முடிஞ்சு குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். என்கேஜ்மெண்ட் டேக்கு முன்னாடி நாள்லேருந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். முன்னாடி நாளே அம்மா மாவுலாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் இட்லி சுட்டு சாம்பார் வச்சுட்டேன். இந்த சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியான சாம்பார் தான். இது கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக எதுவுமே சேர்க்கலை. துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் மட்டும் சேர்த்துட்டு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் மட்டும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தை இந்த மாதிரி வச்சிட்டோன்னா நமக்கு விசில் பொங்கி பொங்கி அந்த விசில் மேலே தண்ணி வராமல் இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் அந்த கிண்ணத்தில் வந்துடும். அப்புறம் நம்ம அந்த கிண்ணத்தில் இருக்கிற தண்ணியை கலந்து கூட நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சிட்ருக்கும் போது வீடும் சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ரூமாக கிச்சன், ஹால், பெட்ரூம்னு ஒவ்வொரு ரூமாக சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட் நாங்கள் வீட்டிலே தான் வச்சோம். சிம்பிளாக கைத்தாம்பலம் மாதிரி மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சிட்டோம். பருப்பு வெந்ததுக்கப்புறமா பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுட்டு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுட்டு சோம்பும் பூண்டும் நல்லா இடித்து வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே மூணுத்தையும் போட்டு நல்லா தாளித்து சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்சும் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு பட்டாணி ஊற வச்சுட்டேன். நார்மல் பச்சை பட்டாணி தான். அதை ஊற வச்சுட்டேன். ஒரு 3 to 4 hours ஊற வச்சுட்டு கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்து 1 pot ரெசிபி மாதிரி வெஜிடேபிள் பிரியாணி செஞ்சுட்டேன். இந்த பிரியாணி சர்வேஷ் பச்சை பட்டாணி சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். அன்னைக்கு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக சாப்பிட்டுட்டான். வெஜிடேபிள்ஸையும் சாப்பிட்டுட்டான். நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு. நல்லா சாப்பிட்டான் எல்லோரும். க்ளீனிங் ஒர்க்லாம் அதிகமாக இருந்ததுனால சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா என்னுடைய இன்னொரு தங்கச்சி கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்காக நான் முருங்கைக்கீரை பொரியல் மட்டும் செஞ்சுட்டேன். முருங்கைக்கீரை பொரியல் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய இரும்பு சத்து இருக்குது. அதனால் அதை பொரியல் செஞ்சு அவங்களுக்கு இந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிட்டு நீ இதை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒவ்வொருத்தவங்களாம் மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மெஹந்தி டிசைன்லாம் நான் நெட்டில் பார்ப்பேன். ஆனால் எக்ஸாக்டாக அந்த மாதிரியெல்லாம் வைக்க மாட்டேன். சும்மா ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கிட்டு எனக்கு வர டிசைன் படி அப்படியே வரைஞ்சிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் கனிஷ்கா பாப்பாவும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு அம்மா மடியில் படுத்துக்கிட்டு கை சப்பிட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. நானும் மெஹந்தி வச்சுட்டு பாப்பா நல்லாயிருக்கான்னு எல்லாரும் சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம் பாப்பா கிட்ட. அதுக்கு ஒன்றுமே புரியல, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா. எனக்கு என்ன தான் மெஹந்தி டிசைன் போட்டாலும் அந்த குப்பி மாதிரி போட்டால் தான் எனக்கு ஒரு நிம்மதியாகும். அது கையில் எவ்வளோ டிசைன் போட்டாலும் அந்த குப்பியை மட்டும் நான் மறக்காமல் போட்டுடுவேன். எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட்டு தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகிற சிஸ்டருக்கு போட்டு விட்டோம். என்னோடய சிஸ்டர் அவங்களுமே பியூட்டிஷியன் தான். மேக்கப் பண்ணுவாங்க, மெஹந்தி எல்லாமே போட்டு விடுவாங்க. ஆனால் ஒரு கைக்கு நான் போட்டு விட்டேன், ஒரு கைக்கு இன்னொரு தங்கச்சி போட்டு விட்டான். இந்த ஏன்னு போட்டிருக்கிறது நான் போட்டேன் ஒரு கையில், எஸ் போட்டிருக்கிறது இன்னொரு தங்கச்சி போட்டு விட்டா. அந்த எஸ்ஸை மட்டும் தப்பாக போட்டுட்டா. அதையே சொல்லி சொல்லி நாங்கள் வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தோம். சரி விடுன்னு சொல்லி எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. ஒரு கையில் நானும் ஒரு கையில் அவளும் போட்டு விட்டோம். இது என்கேஜ்மெண்ட் டே அன்றைக்கி காலையிலேருந்து எடுத்த வீடியோஸ் தான். காலையில் பார்த்தா லவ் பேர்ட்ஸ்க்கு அவள் கையில் ஃபுட் வச்சு கொடுத்துட்ருந்தா. நிறையா வீடியோஸ்லாம் பார்த்து பேர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கையில் வச்சு பிடிச்சா தான் நம்ம கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு ஃபுட்டு கொடுத்துட்ருந்தா. அப்புறம் அந்த கூண்டுக்குள்ளாரியே ஒரு பானையை வச்சுட்டு அந்த பானை வச்சாதான் அது முட்டை போடுமா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா. சிம்பிளாக ஒரு சாரீ மட்டும் கட்டி ரெடி ஆகிட்டா. அப்போ தான் அம்மா முக்காளி, அந்த பன்னீர் சொம்பு அதெல்லாம் எடுக்கலை, மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்து என் தம்பியும் வெளியே போயிட்டான். எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை. அதனால் அவளே ஏறி
அந்த பரணமையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு தேடிட்டு இருந்தா. அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டிலே கைத்தாம்பலம் மாற்றிட்டு நலங்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்க க்ரீன் தீம் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. க்ரீன் கலர் saree, க்ரீன் கலர் டிஷர்ட் மாப்பிள்ளைக்கு. என்னோடைய மேரேஜ்க்கெலாம் எனக்கு அந்தளவுக்கு யோசிக்கவே தெரியாது இந்த மாதிரி மேட்சாக எடுக்கணுன்னே. நான் ஒரு க்ரீன் கலர் saree போட்டிருந்தேன். அவங்க வேறு கலர் போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு பிங்க் கலர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் பாப்பா வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா. என்னுடைய கனிஷ்கா பாப்பாவுக்கு கூட ஒரு க்ரீன் கலர் கவுன் தான் வாங்கி கொடுத்துருந்தா. அப்புறம் நலங்கு எல்லாமே வச்சு முடிச்சுட்டு மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. மோதிரம் கூட எங்களுதில் வந்து மாப்பிள்ளை பொண்ணு மாற்றிக்க விட மாட்டாங்க. வந்து அடம் பிடிச்சி இல்லை நாங்கள் 2 பேரும் தான் மாற்றிப்போன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சா. சரி நாங்களும் வந்து மாற்றிக்கோன்னு சொல்லி விட்டுட்டோம். அவங்க 2 பேருமே மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய சிஸ்டர் வந்து என்னோட 7 வயசு சின்ன பொண்ணு. அவள் வந்து 2000 தான். நான் வந்து 93. என்னோட சின்ன பொண்ணுன்றதுனால அவளை நான் வந்து ஒரு குழந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன் சின்ன வயசுலலாம். இப்போ நல்ல பெரிய பிள்ளையாக வளர்ந்து மேரேஜ் ஆக போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த விலாக் இதோட முடியுது. தேங்க்யூ, பாய்.